தமிழ் அரசியல் கைதிகளுக்கு ஏன் பொது மன்னிப்பு வழங்க முடியவில்லை? அனுரவிடம் கேள்வி எழுப்பிய சாணக்கியன். சமர்கல நாயகன் பிரிகேடியர் பால்ராஜை நினைவு கூர்ந்து ரவிகரன். கையிட்டி பவானி வீதி விடுவிப்பு தொடர்பிலான வழக்கு ஜூன் மாதமே கட்டளை. மீண்டும் ஒரு போர் வராத சூழலை உருவாக்குவோம், சஜித் அறைகூவல். ஆட்சியாளர்களின் அனுமதியுடன் இந்த நாட்டில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை. அந்தந்த கால சூழல்கள் தான் இளைஞர்களிடம் அது திணிக்கப்பட்டது. டக்ளஸ் தேவானந்தா. வவுனியா பல்கலைக்கழகம் முன்பாக வனவள திணைக்களத்தின் ஆதரவுடன் பெருமளவான காடுகள் அழிப்பு. யானை தாக்கி படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒருவர் அனுமதி. போதைப் பொருட்களுடன் சிவனொளி பாதமலை யாத்திரை 322 பேர் கைது. நீண்ட கால விளைவுகளை குறுகிய காலத்தில் தீர்க்க முடியாது, மட்டக்களப்பில் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. தீய சக்திகளின் ஏவலாளி, தமிழர் ஒற்றுமையை குலைக்க துடிக்கும் அர்ச்சுனா, பாமக நிறுவனர் ராமதாஸ் கடும் கண்டனம். உயிர்த்த ஞாயிறு விசாரணைகள் திசை திருப்பப்படுகின்றன, நாமல் குற்றச்சாட்டு. விமல் வீரவன்சவுக்கு அழைப்பானை, காவல்துறை நடவடிக்கை. யாழில் வீதியோர மரங்களை வெட்டும் முன் உள்ளூராட்சிக்கு தகவல் வழங்க வேண்டும், மின்சார சபைக்கு மாவட்ட செயலர் அறிவுறுத்தல். இந்த அரசாங்கத்தில் பொது மன்னிப்பு பெற்று அமைச்சர்களாக பலர் உள்ளனர். ஆனால் தமிழ் அரசியல் கைதிகளுக்கு ஏன் அனுர அரசாங்கத்தினால் பொது மன்னிப்பு வழங்க முடியவில்லை என சாணக்கியன் சபையில் கேள்வி எழுப்பினார். இந்த நாட்டிலே தமிழ் மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு 17 ஆண்டுகள் கடந்தும் இன்று நீதி இல்லாத நிலையிலே தமிழ் மக்கள் நீதிக்காக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த வாரம் முழுவதும் வடக்கு கிழக்கிலே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கொழும்பிலே இராணுவ வீரருடைய கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறான ஒரு பின்னிலையிலே கௌரவ சபாநாயகரை நான் குறிப்பிட்டது பொழுது, இன்று மக்கள் விடுதலை முன்னணி என்ற கட்சியை சேர்ந்தவர்கள் இன்று இந்த நீங்கள் நான் நினைக்கிறேன் ஒரு பொதுமகனாக இருந்த அரசியலுக்கு வந்தவர். ஆனால் இன்று அரசு தரப்பில் இருக்கும் பலர் இந்த பதவிகளை வகிக்கிறதுக்கு கூட பொது மன்னிப்பு வழங்கியிருக்காட்டி அவங்க இன்று பதவியில் இருக்க முடியாது. அப்ப தமிழ் அரசியல் கைதிகளுக்கு மாத்திரம் ஏன் இந்த அநீதி? கௌரவ சபாநாயகர் அவர்களே, இதை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்கள் ஆயுதமேந்தி போராடியது அவங்கள் நம்பிக்கை வைத்த ஒரு அரசியல் காரணத்துக்காக. அவர்கள் சாதாரண குற்றவாளிகளை போல நாங்கள் அவர்களை பார்க்க முடியாது. இந்த சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் கேள்வி எழுப்பிய பொழுது இந்த நாட்டிலே அரசியல் கைதிகள் என்ற ஒரு வரிசையிலே எவருமே இல்லை என்று கூட சொல்லியிருந்தார். ஆனால் தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே இது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கு. நாட்டினுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த விடயம் சம்பந்தமாக கரிசனை எடுத்து இது சம்பந்தமாக விடயங்களை செய்ய வேண்டும். நாங்கள் நேற்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நூலகத்தை திறத்து வைக்கிறதுக்காக ஜனாதிபதியை விசேடமாக அழைத்ததனுடைய நோக்கம் அந்த நூலகத்தினுடைய கட்டுமான பணிகள் இன்னும் முடிக்கிறது. இன்னும் 300 மில்லியனுக்கு அதிகமான நிதி தேவை. அது தமிழ் மக்களும் வரி கட்டுற மக்கள். அந்த மக்களுடைய வரி காசை மீண்டும் எடுத்து மக்கள் மயமாக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே நாங்கள் அந்த ஜனாதிபதி அழைத்திருந்தோம். ஆனால் இந்த முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாக அரசாங்கம் தன்னுடைய நிலப்பாடை சொல்ல வேண்டும். இன்று ஈஸ்டர் குண்டுவெடிப்பிலே எவ்வாறு சுரேஷ் சாலையை கைது செய்திருக்கிறார்களோ, நாங்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு சுரேஷ் சாலையை இன்று கைது செய்திருக்கிறார்கள், வரவேற்கின்றோம், நல்ல விடயம். ஆனால் இந்த நாங்கள் எத்தனையோ ஆண்டுகள் சொன்னாங்கள் புள்ளியானை கூப்பிட்டு விசாரித்தால் உண்மை வரும். அதே போல இந்த அரசியல் கைதிகளுடைய விடயம், பொறுப்பு கூறல் விடயம், இதிலேயும் கௌரவ அமைச்சர்களே, உங்களுடைய அரசாங்கத்திலே நாங்கள் முடிவை எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் இந்த முடிவுக்காக காத்திருக்கோம். இந்த 8-10 பேர் 30 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார்கள். அவர்கள் தண்டனை காலம் இதைவிட நீங்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டாம் கௌரவ அமைச்சர்களே. இவர்களை உடனடியாக பொது மன்னிப்பின் கீழே விடுவிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். சமர்கல நாயகன் பால்ராஜுக்கு நினைவஞ்சலிகளை செலுத்துவதாக துரைராசா ரவிகரன் சபையில் தெரிவித்தார். எமது ஈழ விடுதலை போராட்டத்தில் சமர்கல நாயகன் பிரிகேடியர் பால்ராஜ் அவர்கள் எமை விட்டு பிரிந்து 18 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. கந்தையா பாலசேகரம் என்ற இயற்பெயருடைய
சமர்கள நாயகன் பிரிகேடியர் பால்ராஜ் அவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குத்தொடுவாய் பகுதியைச் சேர்ந்தவர். உலக போரியல் வல்லுநர்களே கண்டு வியந்த சமர்கள நாயகன் பிரிகேடியர் பால்ராஜ் அவர்களுக்கு இந்த உயரிய சபையிலே சிரம்தாத்தி எனது அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது ஒரு காடழிப்பு விடயம். வவுனியா பல்கலைக்கழகம் முன்பாக பாரிய காடழிப்பு நடைபெறுகின்றது. அங்கு வெட்டப்படும் மரங்கள் உடனேயே அப்புறப்படுத்தப்படுவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றார்கள். காடழிக்கப்படும் இடத்திற்கு சுமார் 1.5-2 கிலோமீட்டர் தூரத்துக்குள் தான் வன இலாகா அலுவலகம் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. வனவள திணைக்களத்தின் உதவியுடனேயே இது நடைபெறுகின்றதோ என அங்குள்ள மக்கள் அனைவரும் சந்தேகிக்கின்றார்கள். தற்போது 40 ஏக்கருக்கு மேல் காடு அழிக்கப்பட்டு வேலி அமைப்பதற்குரிய அந்த இடத்துக்கு வேலி அமைப்பதற்குரிய கான்கிரீட் தூண்களும் போடுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றதாக சொல்லப்படுகின்றது. இந்த இடங்களுக்கான ஆதாரம், இப்படி அழிக்கப்பட்டதற்கான ஆதாரம் எங்களிடம் உள்ளது. இது கடவுளுக்குத்தான் வெளிச்சம். நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பேரவையை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று இந்த உயரிய சபையிலே நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சால் சமர்ப்பிக்கப்பட்ட இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ள 3 முக்கிய ஒழுங்கு விதிகள் மற்றும் ஒதுக்கீட்டு சட்டத்தின் கீழ் முன்வைக்கப்பட்டுள்ள 9 பிரேரணைகள் மீதான விவாதத்தில் வன்னிமண்ணை சேர்ந்த மக்களின் சார்பாளனாக நின்று சில முக்கிய யதார்த்தங்களை அரசின் மேலான கவனத்துக்கு கொண்டுவர கடமைப்பட்டிருக்கின்றேன். 2026 ஏப்ரல் 2ஆம் தேதி இட்ட 2482 சாய்கோடு 12ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானி மூலம் உள்நாட்டு சந்தையில் ஏற்பட்டுள்ள சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்காக பொன்னி சம்பா, பால் பொன்னி உள்ளிட்ட GR11 அரிசி வகைகளை இறக்குமதி செய்வதற்கான கட்டுப்பாட்டு உரிமை தேவை நீக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஓர் இறக்குமதியாளர் அதிகபட்சமாக 1040 மெட்ரிக் டன் அரிசியை மே 31ஆம் தேதிக்குள் சுங்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமென்ற நிபந்தனையோடு இந்த தற்காலிக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தையிட்டியில் சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணிக்குள் கையகப்படுத்தப்பட்டுள்ள பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியினை மீட்கும் நடவடிக்கையை பிரதேச சபை கைவிட வேண்டும் என பலாலி போலீசார் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கிற்கான கட்டளை எதிர்வரும் ஜூன் மாதம் 25ஆம் தேதி வழங்கப்படும் என நீதிமன்றம் திகதியிட்டுள்ளது. குறித்த கட்டளை இன்றைய தினம் வழங்கப்படும் என கடந்த 11ஆம் தேதி மன்ற திகதியிட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கட்டளை ஜூன் மாதம் 25ஆம் தேதி வழங்கப்படும் என்று மன்ற திகதியிட்டுள்ளது. தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள பகுதிக்குள் வலிவடக்கு பிரதேச சபைக்கு சொந்தமான பவானி வீதி காணப்படுகின்றது. குறித்த வீதியினை விடுவிக்கும் நோக்குடன் கடந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி வீதி அளவீடு செய்யப்பட்டது. அதனை அடுத்து குறித்த வீதியை மறைத்து அடைக்கப்பட்டுள்ள வேலியை விகாராதிபதி அகற்ற வேண்டும் எனவும், தவறும் பட்சத்தில் பிரதேச சபை வேலியை அகற்றும் என்றும், வேலியை அகற்றும் செலவினத்தை விகாராதிபதி பிரதேச சபைக்கு வழங்க வேண்டும் என தவிசாளர் கடிதம் மூலம் விகாராதிபதிக்கு அறிவித்திருந்தார். இதனையடுத்து பிரதேச சபை விகாரை வேலியை அடாத்தாக அகற்ற முற்படுவதாக பலாலி போலீஸ் நிலையத்தில் விகாராதிபதி முறைப்பாடு செய்திருந்தார். முறைப்பாட்டின் பிரகாரம் தவிசாளரை பலாலி போலீசார் அழைத்து வேலியை அகற்றினால் இனங்களுக்கு இடையில் பிரச்சினைகள் ஏற்பட்டு நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும், எனவே வேலியை அகற்றும் பணிகளை கைவிட வேண்டும் என்று அச்சுறுத்தும் தொனியில் தெரிவித்திருந்தார்கள். இதனை அடுத்து தவிசாளர் அதற்கு மறுப்பு தெரிவித்து பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியை விகாராதிபதியை அடாத்தாக கையகப்படுத்தி வைத்திருப்பதாகவும், வீதியை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம் என்றும் உறுதியாக இருந்தார். அதற்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவு வழங்க வேண்டும் என்று பலாலி போலீசார் மல்லாகம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஒருமைப்பாட்டுக்காக தியாகங்களை செய்த முப்படை வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் அதேவேளை மீண்டும் ஒரு கொடூர யுத்தம் ஏற்படாத வகையிலாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு சமூக சூழலை கட்டியெழுப்ப வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். பத்திரமுல்லை நாடாளுமன்ற வளாகத்துக்கு முன்பாக அமைந்துள்ள படைவீரர் நினைவு தூபியில் நேற்று நடைபெற்ற படைவீரர்கள் நினைவு தின நிகழ்வில் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்திய பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று பலர் கலந்து கொண்டிருந்தனர். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய சஜித் பிரேமதாச
30 ஆண்டுகால கொடூர பயங்கரவாத யுத்தத்தின் சாபத்தில் இருந்து நாட்டை மீட்டெடுத்து நமது கௌரவத்துக்கு பாத்திரமான முப்படை வீரர்களுக்கு எனது நன்றி கலந்த மரியாதையை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாட்டின் பாதுகாப்பு, ஒருமைப்பாடு, இறையாண்மை மற்றும் ஆழ்புல ஒருமைப்பாட்டிற்காக தமது உயிர்களை தியாகம் செய்து உடல் பாகங்களை இழந்து ரத்தம் சிந்தி நாட்டிற்காக அவர்கள் ஆற்றிய மகத்தான கடமையை நாம் என்றும் மதிப்போம். யுத்தத்தாலும் பயங்கரவாதத்தாலும் பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் நிலையான தீர்வுகள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். மீண்டும் ஒரு முறை இத்தகையதொரு கொடூர யுத்தமோ அல்லது பயங்கரவாத சூழலோ நாட்டில் உருவாகாத வகையில் முறையான மறுசீரமைப்பு நடவடிக்கைகளும் ஆழமான நல்லிணக்க முன்னெடுப்புகளும் முன்னெடுக்கப்பட வேண்டியது காலத்தின் தேவை. நாட்டின் ஒருமைப்பாடு, இறையாண்மை ஆகியவற்றை பேணி காத்து தேசத்தை சௌபாக்கியத்தை நோக்கி அழைத்துச் செல்ல அனைவரும் முன்வர வேண்டும். இதன் பொருட்டு அன்று முப்படை வீரர்கள் ஆற்றிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பணிக்கு நாம் என்றும் கடமைப்பட்டுள்ளோம் என்றார். தமிழ் மக்களாயினும் சரி, சிங்கள மக்களாயினும் சரி, ஆட்சியாளர்கள் அனுமதி கொடுத்துதான் தமக்கான அபிலாஷைகளை வென்றெடுக்கும் நோக்குடன் இந்த நாட்டில் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கவில்லை. மாறாக அந்த கால சூழல்களில் அந்தந்த மக்களிடம் அது நிர்பந்திக்கப்பட்டதனால்தான் ஆயுத போராட்டம் இந்த நாட்டில் முன்னெடுக்கப்பட்டது என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். சமீபத்தில் கொழும்பில் நடந்து முடிந்த தேசிய வீரர்கள் தின விழாவில் அனுர ஜனாதிபதி நிகழ்காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ மீண்டும் இந்த நாட்டில் யுத்தம் ஒன்று நடைபெறுவதற்கு தான் இடமளிக்க மாட்டேன் என்று ஒரு கருத்தை பகிர்ந்திருந்தார். இது தொடர்பில் அவர் கருத்து கூறுகையில், சமீபத்தில் நடந்து முடிந்த தேசிய வீரர்கள் தின விழாவில் ஜனாதிபதி அனுரா அவர்கள் ஒரு கருத்தொண்டை பதிந்து இருக்கின்றார்கள். அதாவது நிகழ்காலத்திலோ எதிர்காலத்திலோ மீண்டும் யுத்தம் நடைபெறுவதற்கு தான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி. அப்போ நான் ஒரு ஆயுத போராட்டத்தினுடைய ஆரம்ப போராளிகள் ஒருவன் என்ற வகையில் எங்களுக்கு முதல் அனுர ஜனாதிபதி சார்ந்த அந்த இயக்கம் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் எங்களோட போராட்டத்தை முன்னெடுத்தினாங்கள். அப்போ அவர்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஆட்சியாளர்கள் அனுமதி கொடுத்துத்தான் அந்த போராட்ட முன்னெடுக்கப்பட்டதுண்டு அல்ல. அந்த சூழல் அது நிர்பந்திக்கப்பட்டதால் தான் அந்த ஆயுத போராட்டம் அவர்களுடைய பக்கமாக இருக்கலாம், எங்களுடைய பக்கமாக இருக்கலாம், முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் மக்களை பொறுத்த வகையில் தாங்கள் தமிழர்களாக இருக்க வேண்டும் என்றதுக்காக இலங்கையர்கள் என்ற அடையாளத்தை கைவிடவோ, இலங்கையர்களாக இருக்க வேண்டும் என்றதுக்காக தமிழர்கள் என்ற அடையாளத்தை கைவிடவோ அவர்கள் தயாராக இருக்கவில்லை. அவர்கள் தமிழர்களாகவும் அதே நேரத்தில் இலங்கையர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நீண்டகால அபிலாசையாக இருந்தது. அந்த வகையில் இன்றைக்கு தமிழ் மக்கள் சார்பாக முன்னெடுக்கப்பட்ட வன்முறைகள் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இனிமேல் தமிழ் மக்களுடைய தரப்பில் அவர்கள் அதை பற்றி சிந்திப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை என்னுடைய அனுபவத்தில் இருந்து கொண்டு. அதே நேரத்தில் அனுர ஜனாதிபதி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள் அல்லது அவர் இந்த இனிமேல் அவ்வாறான யுத்தம் ஒன்றை நடைபெறுவதற்கு விடமாட்டேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நல்ல விடயம். ஏனென்றால் தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை தீர்க்கக்கூடிய வகையில் விரைவாக தமிழ் மக்களுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும். அந்த வகையில் நாங்கள் நீண்ட காலமாக முன்சொல்லி வருகின்ற இந்த 13வது திருத்தச் சட்டம், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் ஆரம்பிக்க வேண்டும். அதற்கான முதல் கட்டமாக ஒரு சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் 3/2 கொண்டிருக்கின்ற அந்த கட்சியினர் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு ஒரு விரைவான தேர்தலை நடத்தி எங்களுடைய மக்களுடைய அபிலாசைகளை தீர்ப்பதற்கான முயற்சியை முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி.
வவுனியா பல்கலைக்கழகம் முன்பாக வனவள திணைக்களத்தின் ஆதரவுடன் பெருமளவான காடுகள் அளிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற மத்திய வங்கியின் 2025ஆம் ஆண்டின் பொருளாதார செயல்திறன் தொடர்பான அறிக்கை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்விடயத்தை வெளிப்படுத்தினார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் 25ஆம் ஆண்டுக்குரிய பொருளாதாரம் தொடர்பான மத்திய வங்கியினுடைய இந்த அறிக்கை தொடர்பான விவாதத்திலே கலந்து கொள்வதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மத்திய வங்கியினுடைய இந்த அறிக்கையிலே 2025ஆம் ஆண்டின் இலங்கையினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி 5% அதிகரிப்பு இருப்பதாக இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதிகரிப்புக்கான ஏது நிலைகள் மற்றும் சவால்கள் தொடர்பாக இந்த அறிக்கையிலே பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இலங்கையினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்பிலே முக்கியமாக 3 துறைகள் பங்களிப்பு செய்வதாக இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக கைத்தொழில், சேவைகள் மற்றும் சுற்றுலா, அதோடு 3ஆவதாக விவசாயம் தொடர்பாக இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் இந்த நாட்டினுடைய வேலை இல்லாத நிலைமை தொடர்பாகவும் இந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 2024 காணப்பட்ட 4.4% வேலையின்மை என்பது 2025ஆம் ஆண்டு 3.9% குறைக்கப்பட்டிருக்கிறதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இந்த அறிக்கையிலே 2025ஆம் ஆண்டு எங்களுடைய நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார முன்னேற்றம் தொடர்பான பல நல்ல விடயங்கள் இந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒரு வங்குரோய்த்தடைந்த ஒரு நாடு இந்த 2 வருட காலத்திலே இப்படி உண்மையாக ஒரு பொருளாதாரத்திலே சிறிதளவேனும் ஒரு முன்னேற்றம் காணப்பட்டிருந்தால் அந்த விடயத்துக்கு நாங்கள் அரசாங்கத்தை பாராட்டலாம். ஆனால் இந்த பொருளாதார முன்னேற்றம் என்பது இன்னும் சிறப்பாக செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் தவறவிடப்பட்டுள்ளதாக நான் பார்க்கின்றேன். இப்போது இந்த நாட்டிலே உலகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் காரணமாக, போர்ச்சூழல் காரணமாக எங்களுடைய நாட்டுக்கு அதிக வருவாயை தந்த சுற்றுலா 19.8% குறைவடைந்துள்ளதாக இங்கு காட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. அதே போல் எங்களுடைய நாட்டினுடைய மொத்த கையிருப்பு குறைவடைந்திருக்கிறது. இதாலே தான் இப்போது பலரும் இங்கு குறிப்பிட்டதைப் போல இந்த டொலர் விலை அதிகரிப்பு காணப்படுவதற்கு இந்த கையிருப்பு குறைதல் என்பது மிகவும் முக்கியமானது. ஆனால் இதில் நாங்கள் அரசாங்கத்தை மாத்திரம் இதில் குறை சொல்ல முடியாது. எங்களுடைய நாங்கள் வாழுகின்ற இந்த உலகத்தில் ஏற்பட்ட எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட சில மாற்றங்களும் இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறான நிலையில் எங்களுடைய நாட்டினுடைய மொத்த உற்பத்தியை அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால், உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய அனைத்து மாகாணங்களும் அதிலே பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற கருத்து எங்களிடம் இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களை எடுத்துக்கொண்டால் இன்றைய பொருளாதார நிலைமையை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் மொத்த தேசிய உற்பத்தியிலே வடக்கு மாகாணம் 4.2% பங்களிப்பை தான் வழங்குகிறது. அதே போல் கிழக்கு மாகாணத்தை பார்த்தீர்களாக இருந்தால் கிட்டத்தட்ட 5% பங்களிப்பை மொத்த தேசிய உள்நாட்டு உற்பத்தியிலே பங்களிப்பு செய்கிறது, ஜிடிபியில். இரணிமடுக்குளத்தில் தூண்டில் மீன்பிடிப்பதற்காக சென்று 65 வயதானவரை யானை தாக்கியுள்ளது. படுகாயமடைந்த நிலையில் அவர் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவமானது இன்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது. தூண்டிலில் மீன்பிடிப்பதற்காக சைக்கிளில் சென்ற போதே யானை தாக்கியுள்ளது. தாக்குதலுக்குள்ளானவரை உடனடியாக மீனவர்கள் மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்தனர். நோர்வே மற்றும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் நிதி உதவியில் சர்வதேச தொழிலாளர் அமைப்பினால் செயல்படுத்தப்படும் திலாப்பியா மீன் பதனிடும் நிலைய திறப்பு விழா இன்று இரணிமடுக்குளத்தில் நடைபெற்றது. இரணிமடு நன்னீர் மீனவ சங்க தலைவர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் இந்தியாவில் உள்ள நோர்வேஜன் எம்பசி இன் நியூ டெல்லி, அதாவது நோர்வே தூதரகம் அரசியல் குழுவின் தூதரக செயலாளர் டார்மோன் நோலாண்ட் கலந்து கொண்டு குறித்த பதனிடும் நிலையத்தை திறந்து வைத்தார். குறித்த நிகழ்வில் ILOவின் இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான பணிப்பாளர் யோனி சிம்சன், காகில்ஸ் நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் ஹரிதாஸ் பெர்னாடோ, வடமாகாண கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்கள ஆணையாளர் செல்வி சகராஜா அகல்யா, கிளிநொச்சி மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர் கைலாசப்பிள்ளை பிரகாஷ், மாவட்ட நீர்வாழ் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபை விரிவாக்கல் உத்தியோகத்தர் யோகநாதன், நிஷாந்தன், கிராம அலுவலர் மற்றும் மீனவர்கள் என்று இதில் பலர் கலந்து கொண்டனர்.
நீண்ட காலத்தின் விளைவு எங்களுக்கு குறிகாலத்தை தீர்மானிக்க முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று மட்டக்களப்பு வெபர் மைதானத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் முழு நாடும் ஒன்றாக போதைப் பொருளுக்கு எதிரான வேலை திட்டத்தின் விழிப்புணர்வு நிகழ்வானது நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இதன்பொழுது அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் ஒரு அரசு என்ற வகையில் எங்களது பிரச்சினைகளை இனம் கேட்டு எங்களது நாட்டை கட்டியெழுப்புவதற்காக பல்வேறுபட்ட நிகழ்ச்சி திட்டங்களை வகுத்திருக்கின்றோம். முதலாவது எங்களுக்குள்ள சவாலாக இருப்பது சக்தி வாய்ந்த ஒரு பொருளாதாரத்தை கட்டியெடுப்பதற்கான சவால். உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், நாங்கள் கடந்த காலங்களிலே பொருளாதாரத்துக்கு பல்வேறுபட்ட முட்டுக்கட்டைகள் ஏற்பட்டன. அதற்காக பல்வேறு சவால்களை நாங்கள் எதிர்கொண்டோம். பல்வேறுபட்ட நாடுகள் மூலமாக எங்களுக்கு விதிக்கப்பட்ட தடைகள் மூலமாக அல்லது வரிகள் மூலமாக இது பொருளாதாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது. அதேபோல்தான் டிட்வா சூறாவளி இலங்கையின் சரித்திரத்தில் மிகவும் முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு அழிவு. அண்மை காலமாக மத்திய கிழக்கை மையமாக வைத்து யுத்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த யுத்தத்தின் மூலமாக பாதிப்பு யாருக்கு வருகின்றது என்று பார்த்தால், வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கும் அதேபோன்று பொருளாதாரத்தின் பின்தங்கிய நாடுகளுக்கும் எந்த விதமான வித்தியாசமுமின்றி எல்லா விதமான நாடுகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளன. எங்களது பொருளாதார பிரச்சினைகளை எதிர்நோக்குகின்ற போது அதன் 2 பிரிவுகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி இருக்கிறது என்றும் குறிப்பிட்டார். தமிழர் ஒற்றுமையை குலைக்க துடிக்கும் இந்த துரோக அரசியலை தமிழினம் ஒருபோதும் அனுமதிக்காது என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, நம்முடைய தொப்புள்குடி உறவுகளான ஈழத்தமிழர்கள் தங்களின் அரசியல் உரிமை மற்றும் வாழ்வுரிமைக்காக 75 ஆண்டுகளுக்கு மேலாக பேரிழப்புகளுடன் விடுதலை போராட்டத்தை நடத்தினார்கள். போராட்ட காலங்களில் தமிழினம் பின்னடைவை சந்தித்ததற்கு சகோதர யுத்தங்களும் ஒற்றுமையின்மையுமே முதன்மை காரணம் என்பதை வரலாறு நமக்கு உணர்த்தியிருக்கின்றது. இத்தகைய சூழலில் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை குறிவைத்து ஆயுதம் இருந்திருந்தால் சுட்டிருப்பேன் என பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்து தரக்குறைவாக பேசியிருப்பது ஜனநாயக மரபுகளுக்கு முற்றிலும் எதிரானது. தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் வளர்வதை சகித்துக் கொள்ள முடியாத தீய சக்திகளின் ஏவலாளியாக செயல்பட்டு தமிழர் ஒற்றுமையை குலைக்க துடிக்கும் இந்த துரோக அரசியலை தமிழினம் ஒருபோதும் அனுமதிக்காது. அண்டை நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இவ்வாறு பேசுவதை சம்பந்தப்பட்ட அரசுகள் வேடிக்கை பார்ப்பது கண்டனத்திற்குரியது. தனது ஜனநாயக விரோத பேச்சினை ராமநாதன் அர்ஜுனா உடனடியாக திரும்ப பெற்று சீமானிடமும் தமிழ்நாட்டு மக்களிடமும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். கடந்த 2019ஆம் ஆண்டு இலங்கையில் நடத்தப்பட்ட கொடூரமான உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தற்போதைய அரசினால் தங்களின் அரசியல் தேவைகளுக்காக திட்டமிட்டபடி திசை திருப்பப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் சிறைச்சாலையில் இருந்தபோது அவரை சட்டபூர்வமாக சிறைச்சாலை அதிகாரிகளின் முன்னிலையிலேயே தாம் பார்வையிட்டதாக குறிப்பிட்ட அவர், அவ்வாறு இருக்கையில் மக்கள் பணத்தை வீணடித்துக் கொண்டு பிரான்சுக்கு சென்று அவரை ரகசியமாக சந்திக்க வேண்டிய தேவை எமக்கோ அல்லது ராஜபக்சக்களுக்கோ கிடையாது என்றார். அவ்வாறான குற்றச்சாட்டுகள் மக்கள் பணத்தை வீணடிக்கும் ஒரு செயலாகும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான கோப்புகளை மூடி மறைத்த அதிகாரிகளுக்கு தற்போதைய அரசில் பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளது என்று சாடிய நாமல், தாக்குதலை திட்டமிட்டு வழிநடத்தியவர்களின் பெற்றோர்கள் மக்கள் விடுதலை முன்னணியின் தீவிர உறுப்பினர்களாக செயல்பட்டவர்கள் என்பதுடன் தாக்குதல்தாரியின் தந்தை ஜேவிபியின் தேசிய பட்டியலில் இடம்பெற்றிருந்தவர் என்பதும் வெளிப்படையானது என்கின்றார். தாக்குதல் கோப்புகளை மூடி மறைத்தவர்களிடமே தற்போது விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டு ராஜபக்சக்களையும் பிள்ளையானையும் இதில் தொடர்பு படுத்துவதற்காக பிரான்சுக்கு சென்று வாக்குமூலங்களை பெறும் நாடகங்கள் அரங்கேற்றப்படுவதாகவும் இதன் மூலம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகளின் இறுதி பின்னணி ஜேவிபியிடமே இருப்பது தெளிவாகிறது என்றும் குறிப்பிட்டார். மேலும் புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலை இந்த தாக்குதல்களுடன் தொடர்புடையவர் என கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து பேசிய அவர், தேர்தல் காலங்களில் சர்வதேச நாடுகளின் தொடர்புகள் மற்றும் சான்றுகள் தம்பசம் இருப்பதாக கூறியவர்கள் தற்போதைய தங்களது ஆட்சியில் ஏன் அந்த ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை எனவும் கேள்வி எழுப்பினர். போலீஸ் மற்றும் சட்டத்துறை அமைச்சுகள் தற்போது ஜேவிபியின் விருப்பத்திற்கு ஏற்ப சட்டத்தை வளைத்து வருவதாகவும் சாடினார். ராணுவத்தினரை அவமதித்ததாக ராஜபக்சக்கள் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை நிராகரித்த அவர், எல்டிடிஇ அமைப்பை தவிர இலங்கையின் வரலாற்றில் ஜேவிபியினரே கடந்த காலங்களில் அதிக அளவிலான ராணுவத்தினை படுகொலை செய்தார்கள் என்பதை சுட்டிக்காட்டினர். தங்களின் அரசியல் தோல்விகளையும் ராணுவத்தினருக்கு இழைத்த அநீதிகளையும் மூடி மறைப்பதற்காகவே ராணுவத்தினர் குறித்து ஜேவிபி தற்போது நாடகம் ஆடுகிறது என்றும் அவர் தெரிவித்தார்.
பாராளுமன்றத்தில் அண்மையில் ஏற்பட்ட மோதல் சம்பவங்கள் குறித்து கவலை வெளியிட்ட நாமல் தற்போதைய பாராளுமன்றம் ஒரு குறிப்பிட்ட கட்சியின் அலுவலகம் போல் மாற்றப்பட்டு வருகின்றது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தனது வரப்பிரசாதங்கள் குறித்து பேசும்போது அவர் வெளியேற்றப்படுவதாக குறிப்பிட்ட அவர் பாராளுமன்ற சபாநாயகர் நடுநிலையாக செயல்பட வேண்டும் என்றும் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சபாநாயகரை போல நடந்து கொள்ளக்கூடாது என்றும் அவர் தன்னுடைய பேட்டியில் வலியுறுத்தினார்.